ஒரு ஊழியர் தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார், நான் ரகசிய வருகையை நம்புகிறதில்லை. இயேசு ரகசியமாய் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, ஆனால் ஒருவேளை இருந்தாலும் நான் போய்விடுவேன் அப்படிங்கிறார். இது என்ன அடிப்படையில் தெரியல. அவர் அதை விசுவாசிக்க மாட்டாராம், ஆனால் நான் போய்விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிற சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், சிலர் கேட்கிறாங்க ரகசிய வருகைங்கிற வார்த்தை இருக்குதா பைபிள்ல அப்படின்னு சொல்லி. ரகசிய வருகைங்கிற வார்த்தை இல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிற வார்த்தை இருக்கு. அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று 1 கொரிந்தியர் 15 சொல்லுகிறது. உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு. இயேசு வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் இருக்கு, வசனம் இருக்கு. அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு. அப்போ ரகசிய வருகை இல்லையே அப்படிங்கிறாங்க. நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி காலத்துல வாழல. அன்னைக்கு உள்ள ஜனங்களுக்கு புரியறதுக்காக பகிரங்க வருகை ரகசிய வருகைன்னு பிரிச்சு காட்டினாங்க. ஆனால் சபை நிச்சயம் உபத்திரவ காலத்திற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் உபதேசம். இது பைபிள்ல இருக்கிற உபதேசம். யார் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இருக்குன்னு சொன்னாலும் சரி, அவர் வரப்போவது நிச்சயம்.